ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடன் யார் இணைஞ்சிருக்கிறாங்கன்னா, திமுகவின் ஜென்சி ஒருங்கிணைப்பாளர் வெற்றிச்செல்வன் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாரு. வாங்க பேசலாம். திமுக தாவேக்கா பார்த்து இந்த ஜென்சி அப்படின்ற விஷயத்தை கொண்டு வராங்களோ? எங்கள் தலைவர் தோல்வியை பார்த்துட்டு எங்களால் ஒரே இடத்துல உட்கார முடியல. ஜென்சினா அதான் நான் ஒரே இடத்துல உட்கார துருத்துன்னு இருக்கிறது. ஒரு கவர்ச்சினா என்ன, நான் என்னன்னு சொல்லி ஒன்று நிறுத்துறாரு. சரி, கவர்ச்சினாலே உங்களுக்கு மைண்ட் அந்த மாதிரி தான் போகுமா? சென்னையில் அடிக்கிற வெயிலில் கோட் ஷூட் போடுறாரு. அவர் வெயிலில் வந்தால் அந்த அருமை தெரியும். சொகுசு வாழ்க்கை, குழு குழுன்னு ஏசி. இப்போ ஆட்சி அதிகாரம் அவர்கிட்ட இருக்குது. இப்போ ஏன் இந்த கட்டுப்பாடுகள்? ஸ்டாலின் சார் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் சொன்னாங்க. அதை இப்போ அவருக்கு வந்து விஜய் சார் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் மாதிரி சொல்லுங்க. அதை விஜய் வந்து எல்லாத்தையும் ஈஸியா திமுக மேல பழிய போட்டுட்டே மக்களை முட்டாளாக்குறாரா? மக்கள் என்னைக்கும் முட்டாள் கிடையாது. மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்தாங்க. ஆனால் அது மிகப்பெரிய ஏமாற்றம் ஆகி போய் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது கொண்டு வந்த திட்டங்களாக இருக்கக்கூடிய மகளிர் உரிமை தொகை, மகளிர் விடியல் பேருந்து பயண திட்டம், நான் முதல்வன், தமிழ் புதல்வன், இல்லம் தேடி கல்வி, உங்களுடன் ஸ்டாலின் திட்டமாக இருக்கணும். இந்த மாதிரி திட்டங்கள் வந்து இன்னும் தமிழ்நாட்டை தடையில்லாமல் செயல்படுறதுனா அது வரைக்கும் இந்த தமிழ்நாட்டை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் ஆட்சி பண்றாருன்னு அர்த்தம். வணக்கம். இந்த ஜென்சி அப்படின்ற ஒரு புரட்சியை வந்து தாவேக்கா அப்படின்றவங்க வந்து 2026 இந்த சட்டமன்ற தேர்தலில் பயங்கரமாக கலப்பி விட்டாங்க அப்படின்ற ஒரு தாட் இருக்குல்ல. இப்போ திமுக தாவேக்கா பார்த்து இந்த ஜென்சி அப்படின்ற விஷயத்தை கொண்டு வராங்களோ? தாவேக்காவுக்கு காப்பிரைட்டு, இப்போ ஜென்சி காப்பிரைட்டை ஃபுல்லாக தாவேக்கா தான் வாங்கி வச்சிருக்காங்களா? மற்ற கட்சியிலலாம் ஜென்சியே கிடையாதா? ஜென்சி எல்லா கட்சியிலும் இருக்கிறாங்க. என்ன நாங்கள் செயல்படாமல் அவன் எங்கள் வேலையை மட்டும் பார்த்து படிக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் நாங்கள் களத்துக்கு வந்துட்டோம். தாவேக்கான்னு ஒரு கட்சி எதிர்க்கிறதுக்கு நாங்கள் களத்துக்கு வந்துட்டோம். நாங்கள் களத்தில் வந்து எங்கள் கட்சிக்காக நிற்கிறோம். எங்கள் தலைவர் தோல்வியை பார்த்துட்டு எங்களால் ஒரே இடத்துல உட்கார முடியல. ஜென்சினா அதான் நான் ஒரே இடத்துல உட்கார துருத்துன்னு இருக்கிறது தானே. ஆமாம், இதுக்கப்புறம் துருத்துன்னு நாங்கள் அரசியல் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறோம். இல்லை, இது வந்து உங்களை தூண்டி விட்டதில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? அவர் ஒன்றும் எங்களை தூண்டி விடல. நாங்கள் தான் அவங்க அப்படிதான் சொல்லிக்கிறாங்க. நாங்கள் அவர் தூண்டி விட்டு தான் திருச்சி மீட்டிங்ல ஜென்சி பற்றி பேசியிருக்காரு. அது ஒரு காமெடின்னு இருக்காரு. ஒரு முதலமைச்சரே கிரிட்டிசைஸ் பண்ணுறாருன்னா நாங்கள் ஏதோ 4 இடத்துக்கு 4 பேர் தெரிகிற அளவுக்கு தானே ஏதோ நிகழ்ச்சி பண்ணியிருக்கிறோம். ஆமாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருச்சி கிழக்கில் வந்து அவர் பேசின விதங்கள், திமுகவை விமர்சித்த விதங்கள், அதே போல் வார்த்தைக்கு வார்த்தை ஸ்டாலின் சார் அப்படின்னு சொன்ன விதங்கள், இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நீங்கள் இன்னும் விஜய் அவர்களை எந்த ஸ்டேஜில் வச்சு பார்க்குறீங்கன்னு நினைக்கிறீங்க? விஜய் அவர்கள் வந்து தாவேக்கா தலைவராக கூட நாங்கள் அவரை முன்னாடி ஏற்றுக்காத நேரத்தில் அவர் நடிகர் விஜயா தான் பார்த்தோம். அவர் இப்போ தான் தாவேக்கா தலைவராக ஏற்றுக்க ஆரம்பிக்கிறோம். இன்னும் ஒரு முதலமைச்சர் ஏற்றுக்கிறதுக்கு எங்களுக்கு இன்னும் 2-3 வருஷம் ஆகும் போல. ஏன்னா ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்துடுச்சு, ஆட்சி நடத்தக்கூடிய எல்லா அதிகாரமும் அவர்கிட்ட இருக்குது. தமிழ்நாட்டினுடைய ஆட்சி அதிகாரம் அவர்கிட்ட இருக்கு. மக்கள் அவர் பக்கம் இருக்காங்க, எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. கூட்டணியில் இருக்க வளர்ச்சி திமுகவோட ஓட்டை வாங்கி ஜெயிச்ச எம்எல்ஏக்களை கூட வளர்ச்சி போட்டுக்கிட்டாரு அவங்க பக்கம். இப்போ அவங்களுக்கு அமைச்சரவை கொடுத்து அவங்களும் இன்டாக்டா வச்சுக்கிட்டாரு கூட. அப்புறமும் ஏன் திமுக திட்டுறீங்க? என்ன பண்ணுச்சு திமுக? அதுக்கப்புறமும் உங்களுக்கு ஆட்சியில் பெரும்பான்மை கிடைக்கல. எங்களோட எங்க திமுக காரர்கள் எல்லாருமே சேர்ந்து வாக்களிச்ச எம்எல்ஏவே அமுச்சு விட்டோம். இந்தாங்க நீங்க வச்சுக்கோங்க, நீங்க வச்சு ஆட்சி நடத்துங்க, அப்பயும் அமுச்சு விட்டோம். சரி, அவங்க கூட்டணியை விட்டு கிளம்புறன்னு பைவே காமிச்சு போனப்போ அவங்கள பத்தி நாங்கள் விமர்சனம் பண்ணாம அமுச்சு விட்டோம். அவங்களுக்கு இப்போ அமைச்சராகி உட்காந்துட்டீங்க, பெரும்பான்மை இருக்குது உங்களுக்கு, அமைச்சரவே ஃபுல் பண்ணிட்டீங்க ஃபுல்லா. இதுக்கப்புறமும் எதுக்கு திமுக திட்டுறீங்க? திமுக கையில் ஆட்சியா இருக்குது. திமுக தலைவர் வந்து எம்எல்ஏ கூட இல்லையே இப்ப நேரில். அப்போ அவருக்கு வந்து அதுதான் தெரியும், ஆட்சி நடத்த தெரியாது. வேற யாராச்சும் பழியை தூக்கி போட்டா மக்கள் இன்னும் அதான் நம்பிட்டு இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காரு. இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த திருச்சி மீட்டிங் வாசல்ல உள்ள விடாத அந்த மக்கள் இருந்தாங்கல்ல கூட்டம், அங்க நின்று திமுக அரசாங்கம் ஒழின்னு கத்திட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை, போதை கலாச்சாரம் அப்படின்றது திமுக வந்து என்ன பண்ணி இனிஷியேட்டிவ்லேயே வந்து அதை வந்து கண்டுக்கவே இல்லை. இப்போ எல்லா தப்பும் இவங்க பண்ணிட்டு பழியை ஏமரத்திக்கு போடுறீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறார்ல, இது எப்படி பாக்குறீங்க? அவரு பழி ஏமால் தூக்கி போறோம்னு சொல்றாரு. கரூர் பிரச்சனையை நம்ம எடுத்துப்போம். கரூர் பிரச்சனை எப்ப முதலமைச்சர் அப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாரு? எந்த ஒரு தலைவரும் தங்களோட தொண்டர்கள் வந்து உயிர் இழக்கணும் அப்படின்ற விஷயத்த விரும்ப மாட்டாங்க. அதனால இதை யார் மேலேயும் பழி தூக்கி போடாதீங்க, இது ஒரு துயர நிகழ்வு, துக்க நிகழ்வு அப்படின்றத முடிச்சாரு. அந்த பழியை தூக்கி அவர் மேல போட்டாரா? இவர் என்ன பண்ணாரு? எலெக்ஷனுக்கு முன்னாடி 2 நாள் முன்னாடி கரூர் பிரச்சனையை தூக்கி ஏன் சார் ஏன் மேல போட்டீங்கன்னு ஸ்டாலின் சார்னு கத்துறாரு. அப்போ வந்து இல்லாத ஒரு விஷயத்த நரேட்டிவ் பொய்யை வந்து 10 வாட்டி சொன்னா பொய் உண்மையாகிரும் நம்புறாங்க. ஆனா அந்த விஷயம் மாதிரிதான் நடந்து மக்கள் நிறைய பேர் அந்த விஷயத்த நம்பிட்டு இருக்கிறாங்க. அப்படி பொறுத்தவரை
இவர் வந்து அவ்வளோ நல்லா பேசக்கூடியது, நாகரிகமாக பேசக்கூடியது அப்படின்னு பார்த்தா ஒரு விஷயம் பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு. இது ஒரு கவர்ச்சியில் ஓட்டு போட்டாங்கன்றது. ஒரு கவர்ச்சினா என்ன, நான் என்னன்னு சொல்லி ஒரு நிறுத்துறாரு, ஒரு இக்கு வச்சு பேசுறாரு, ஒரு கேப் வைக்கிறாரு. சரி, கவர்ச்சினாலே உங்களுக்கு மைண்ட் அந்த மாதிரி தான் போகுமா? நான் கேட்குறேன். அண்ணா மேல ஒரு கவர்ச்சி இருந்துச்சு, பேரறிஞர் அண்ணா மேல ஒரு கவர்ச்சி இருந்தது. என்ன கவர்ச்சினா, கண்ணியமான பேச்சாளர், பகுத்தறிந்து பேசக்கூடியவர், அவருடைய பேச்சு திறன் வந்து அப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களை வசப்படுத்தி வச்சிருக்கோம், மொழி உணர்வு இருக்கும் அவர் பேச்சுலன்னு சொல்லிட்டு அண்ணா அவர்களுக்கு ஒரு கவர்ச்சி இருந்தது. கலைஞர் அவர்களுக்கு ஒரு கவர்ச்சி இருந்தது. கலைஞர் வந்து ஒரு ஆகச்சிறந்த எழுத்தாளர், கலைஞர் அவர்கள் ஆகச்சிறந்த ஒரு வசனகர்த்தா, கலைஞர் அவர்கள் ஒரு சூப்பரா வந்து பிரஸ் ஹேண்டில் பண்ணுவார், ஒரு தக் லைஃபா யோசிப்பார் அந்த காலத்திலே அப்படின்னு கலைஞர் அவர்களுக்கு மேல ஒரு கவர்ச்சி இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு கவர்ச்சியா ஏன் இவர் மேல வந்து விஜய் மேல கவர்ச்சியில ஓட்டு போட்டாங்கன்னு சொன்னோம்னா, இவர் ஆளுமை திறன் கவர்ச்சின்னு எடுத்துக்கலாம், வேற ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயமா எடுத்துக்கலாம். ஏன் வந்து அந்த இடத்துல ஒரு இக்கு வச்சு பேசணும்? அப்ப இவர் மைண்ட் ஏன் அங்க போகுது? ஒருவேளை சினிமால இருந்து வந்ததுனால கவர்ச்சினவோ ஒரு மைண்ட் செட் அங்க போயிருச்சு என்னவோ. அதுதான், சினிமால இருந்து வந்து இந்த எம்ஜிஆர் சினிமால இருந்து வந்திருந்தாரு. ஆனா எம்ஜிஆர் மேல அந்த காலத்துல விழுந்த கவர்ச்சி என்ன மாதிரி கவர்ச்சி? அவர் வந்து ஏழை பங்காளன், அவர் வந்து ரிக்ஷா ஓட்டுபவர், அவர் வந்து விவசாய நண்பன், அந்த மாதிரி ஒரு கவர்ச்சி எம்ஜிஆர் அவர்கள் மேல இருந்தது. ஜெயலலிதா அவர்கள் மேல முதல் பெண், ஒரு பெண் ஆளுமை, மிக பெரும் ஒரு பெண் ஆளுமை, அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு கவர். அவங்க எல்லாருக்குமே ஒரு டீசென்டான கவர்ச்சி இருக்குது. ஏன் இவரால் வாயில கூட சொல்ல வர முடியாத ஒரு கவர்ச்சி ஏன் இவராவே நினைச்சுக்கிறாரு? நம்ம அப்படி சொல்லலையே. நம்ம கவர்ச்சின்னு சொன்னதே ஒரு சின்ன பசங்க சொன்னாரு, சின்ன பசங்க கேட்டாங்க, அடம் பிடிச்சாங்க, அழுதாங்க, வீட்டுல இருக்கக்கூடிய 2 ஓட்டா வாங்கி கொடுத்தாங்க. ஒரு 10 லட்சம் சின்ன குழந்தை சேர்ந்து ஆளுக்கு 2 ஓட்டு வாங்கி கொடுத்தா எத்தனை ஓட்டு வருதுன்னு உங்களுக்கு யோசிச்சு பாத்துக்கோங்க. சரி, அந்த விஷயத்த சொல்றேன் நானு. ஓகே, இப்போ அடுத்தது அவரை வந்து யாரு கோட் ஷூட்டு போடக்கூடாதுன்னு சொன்னாங்க நம்மளுக்கு தெரியல. ஆனா அங்க வந்து டைவர்ட் பண்ற விதமா என்ன கோட் ஷூட் போடாமனான்றாங்க, நான் கோட் ஷூட் போடக்கூடாதா அப்படின்றாரு. இந்த கருப்பு நிறம் எதை குறிக்குது அப்படின்றது கூட வாயை திறந்து அவரால் சொல்ல முடியல. இதை எந்த கோணத்துல நீங்க பாக்குறீங்க? அதுதாங்க, அவர் ஏதாச்சும் விமர்சனம் பண்ணா அப்படியே திருப்பி விட்டுறது மக்கள் பக்கம். என்ன திட்டினா மக்களை திட்டுற மாதிரி, தமிழ்நாடு மக்களை திட்டுற மாதிரி அப்படி திருப்பி விடுறாரு. அதே விஷயம் இது கோட் ஷூட் வந்து இவர் தான் ஃபர்ஸ்ட் போட்டான்னு கிடையாது. கலைஞர் அவர்கள் காலகட்டத்தில் சஃபாரி கோட் ஷூட்னு ஒரு கோட் ஷூட் இருக்கும். அந்த கோட்டு கம்பீரமா நடந்துக்கிட்டு போறக்கூடிய வீடியோக்கள் இருக்குது. கலைஞர் அந்த காலத்திலே தெரிஞ்ச அவருடைய முதல் டென்யூர்லேயே போட்டிருக்காரு நினைக்கிறோம். 69 ஆட்சி வந்து அந்த காலத்திலே கலைஞர் கோட் ஷூட் போட்டிருக்காரு. நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு பயணம் மேற்கொள்றப்ப அவரும் கோட் ஷூட் போட்டிருக்காரு. நம்ம என்ன கேட்கறோம், அங்கெல்லாம் குளிரும், இல்ல ஏதாச்சும் ஒரு அக்கேஷன் கோட் ஷூட் போடலாம். இவர் தினமும் கோட் ஷூட் போட்டு சென்னையில் அடிக்கிற வெயில்ல நேற்றுலாம் வந்து டெஸ்ட் வந்து அந்த புகை மண்டலம் மாதிரி ஆயிடுச்சு, அந்த மாதிரி ஒரு வெயில் அடிக்குது. அந்த வெயில கோட் ஷூட் போடுறாரு. இதை மக்களை விட அந்நியப்படுத்தலையா? அப்படி ஒருவேளை நம்ம இப்படி எடுத்துக்கலாமா? ஒரு வெயில வந்தா அந்த அருமை தெரியும், சொகுசு வாழ்க்கை, குழு குழுன்னு ஏசி, எல்லாத்திலயும் ஏசி அப்படின்றதுனால அவரு கோட் ஷூட் போடுறதுல தப்பு இல்லைல்ல? அவருக்கு தப்பு இல்லைங்க, அவர் எது போனாலும் தப்பு இல்லைங்க. அவர் வந்து கோவைக்கு போய் இந்த சிறுமிக்கு நடந்த பாலியல் கொடுத்துல அவங்க குடும்பத்தோட ஒன்னா நின்று குடும்பத்தோட கஷ்டத்தை கேட்கலனாலும் தப்பு இல்லை. அவர் வந்து அவர் ஆட்சியில வந்து கரண்ட் போனா தப்பு இல்ல, அவர் ஆட்சியில டேப்பு தான் தண்ணி வரணும் தப்பு இல்ல. அதனால விஜய் அவர்கள் எது போனாலும் தப்பு இல்ல, சட்டமன்றத்துல அமைதியா உட்காந்தாலும் தப்பு இல்ல. நம்மளதான் திட்டுவாங்க, திமுக தான் திட்டுவாங்க. ஏன் அப்ப அந்த புள்ள பாவம் உட்கார்ந்து இருக்குது, நீங்க என்ன அவ்வளவு திட்டுறீங்க, அவ்வளவு கேள்வி கேட்கறீங்க? மூஞ்சே வாடிடுச்சு பாரு அந்த பிள்ளைக்குன்னு லேடிஸ் எல்லாம் பேசுறாங்க. அவர் எது போனாலுமே தப்பு இல்லைங்க. அந்த மாதிரிதான் ஒரு விஷயத்த உருவாக்கி வச்சிருக்கிறாரு அவரு. ஓகே, இப்ப அடுத்தபடியா தற்குறின்னு சொன்னீங்க. ஆனா இப்ப உங்களை எல்லாரையுமே 75 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் அரசாண்ட உங்க கட்சிகள் எல்லாருமே கேள்விக்குறியாகிறதா இந்த கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வாயில வந்துரும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாருல, இது ஒரு முதல்வருக்கான ஒரு அழகான பேச்சு நம்ம எடுத்துக்கலாமா? அதே நான் முதல்வர் கூட கம்பேர் பண்றேன். ஓகே, போன முதல்வர் எடுத்து முன்னாள் முதல்வர் ஒரு தடவையாச்சும் தற்குறின்ற வார்த்தை அவர் வாயில வந்துச்சா? அவர் வாயில வந்துச்சா? இல்ல. திமுக 2ஆம் கட்ட தலைவர்கள் எடுத்துப்போம், அவங்க வாயில வந்திருக்கா? இல்ல. தற்குறி சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்க. அது தற்குறின்னு சொல்ல வேண்டாம்னு சொன்னவர் நம்மளுடைய முன்னாள் சட்டமன்ற 1000 வழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் நாகராஜன் சொன்னாரு. அப்போ உங்களுக்காகவும் நீனும் தமிழ்நாட்டுடைய குடிமகன் தான், உன்னோட உரிமைக்காகவும் தான் நாங்க போராடுறோம்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய முதல்வர், அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களை யாரையுமே நீங்க தரக்குறைவா விமர்சனம் பண்ணாதீங்கன்னு சொல்லி பதிவே போடுறாரு, அறிக்கை விடுறாரு, அந்த மாதிரி வழி நடத்துறாரு. இப்ப இருக்கக்கூடிய முதல்வர் வந்து 1.7 கோடி மக்களுடைய பிரதிநிதி. ஏன்னா 30% ஒரு ஓட்டு, மத்தெல்லாம் ஒரு வரக்கூடாத ஓட்டு. அப்ப இந்த மக்களுடைய பிரதிநிதி வந்து என்ன பண்றாரு, அவங்களுக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாருமே வந்து வாயில நல்லா வந்துரும் அப்படின்ற விஷயத்துல டேர்ம் பண்றாரு. அப்போ
அண்ணா சொல்லி கொடுத்த மாதிரியே கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு திமுக வந்து 75 வருஷமா இருக்குனால தான் இந்த கட்சி எத்தனை முறை பார்க்காத தோல்வி கிடையாது. 2 எம்எல்ஏவோட கட்சியில இருந்திருக்கு. ஆட்சி கட்சி அழிஞ்சு போகாம இருந்திருக்குது. எதிர்கட்சி அந்தஸ்து எழுந்திருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி கட்சி மீண்டு வருதுன்னா தொண்டன் தப்பு பண்ணா தலைவர் தட்டி கேட்பா. தலைமை வந்து ஏதாச்சும் விஷயத்துல வழி தவறி போகுதுன்னா திமுக தொண்டர்கள் எல்லாருமே சேர்ந்து தலைமை தட்டி கேட்பாங்க. அந்த சுதந்திரம் திமுகக்குள்ள இருக்குது. இப்ப அந்த சுதந்திரம் திமுக இருக்கக்கூடிய இளைஞர்கள் கையில வந்திருக்கு. தலைமையை வந்து நாங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் நாங்க விமர்சிச்சு இந்த விஷயத்துல மாத்துங்கன்னு சொல்ற இடத்துல நாங்க இருக்கிறோம். உடன்பிறப்பின் குரல்னு ஒரு வெப்சைட் விட்டு எங்கள்கிட்ட கேட்கிறாரு, தலைமை மேல தப்பு இருக்கா நீங்க சொல்லுங்க, நாங்க மாத்திக்கிறோம்னு சொல்றாரு. இளைஞர்கள் எல்லாருமே பேசுறாங்க. கட்சியினுடைய நிர்வாகி மட்டும் இல்ல, இளைஞர்கள் அவங்க பேசுறாங்க. அதே மாதிரி தொண்டர்கள் எங்கேயாச்சும் வைத்தவரி போற நேரத்துல தலைமையே வந்து கண்டிக்கும். அந்த மாதிரி ஒருத்தவங்க விட்டு கொடுத்து மாத்தி மாத்தி அரவணைச்சு போடலாம் அந்த கட்சி இப்படி இருக்கே தவிர, வெறும் தான் மேல எல்லாரும் வைக்கக்கூடிய விமர்சனத்தை அப்படியே கேட்ச் பிடிக்கிற மாதிரி பிடிச்சி இருந்தாங்க எல்லாம் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு அவருக்கு ஓட்டு போட்ட மக்கள் மேல திருப்பி விட்டு போறவருக்கு எவ்வளவு நாள் சஸ்டைனபிலிட்டி இருக்கும்னு தெரியாது. ஓகே, இப்போ அந்த கூட்டத்தை நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணாங்களா, ஆர்கனைஸ் பண்ணாங்களா, அதுலேயே நம்ம பார்த்தீங்கன்னா 5000 பேருக்கு தான் அலோட் பண்றாங்க. இதே திமுக ஆட்சி இருக்கும்போது எஸ்ஓபி போட்டு எங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க, கட்டுப்படுத்தினாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை இதே விஜய் அவர்கள் முன்வைத்திருக்கிறார். இப்போ ஆட்சி அதிகாரம் அவர்கிட்ட இருக்குது, இப்போ ஏன் இந்த கட்டுப்பாடுகள் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதாவது ஸ்டாலின் சார் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னு சொன்னாங்க. அது ஸ்டாலின் சார் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னு சொன்னார்ல, இப்போ அவருக்கு வந்து விஜய் சார் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னு மாத்தி சொல்லுங்க. அதை விஓபி மாத்தி சொல்லுங்க. ஏன் சொல்றேன்னா, ஒவ்வொரு எந்த ஒரு மிகப்பெரிய நடிகரோ எந்த ஒரு மிகப்பெரிய ஸ்டாரோ யார் வந்தாலுமே, இப்போ திமுக தலைவர் வந்து இப்போ திருவாரூர்ல போய் நிக்கிறாரு, இல்ல வந்து சென்னையில குளத்தூர்ல போய் அவர் நிக்கிறாருன்னா கடை குமிஞ்சு தொண்டை வந்து நிற்பான், பொதுமக்கள் வந்து நிற்பாங்க, மேல உழுவாங்க, அப்ப நெறிப்படுத்துவாங்க. அப்போ வந்து ஒரு மிகப்பெரிய சினிமாவில் உச்சத்தை தொட்டவர், கெரியரின் உச்சத்துல இருந்து வந்தவர் வராருன்னா கண்டிப்பா கூட்டம் வரதான் செய்யும். அதை நெறிப்படுத்தி தான் ஆகணும். குறிப்பிட்ட மக்களை மட்டும் தான் உள்ள முடியும். இப்போ இந்த இடத்துல இப்போ நீங்க இந்த இடத்துல ஒரு 1000 பேரை கொண்டு வந்து நிக்க வச்சு அந்த ரூமுக்குள்ள முடியாது. அப்போ அந்த மாதிரி நெறிப்படுத்தினதை வந்து அதுவே வந்து எங்களை அடக்க பாக்குறாங்க, ஒடுக்க பாக்குறாங்க, எங்களை வந்து அதிகாரத்தை வச்சு எங்களை திருப்பி பாக்குறாங்க, அப்படி இப்படின்னு வந்து அரசியல் தான் பண்ணாரே தவிர, இப்போ அவர் நினைச்சாலுமே ஒரு இடத்துல 10 லட்சம் 20 லட்சம் பேரை கூட்டிட முடியுமா அந்த மாதிரி இடத்துல? முடியாது. அப்போ இயல்பு என்னன்னு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கணும். அவங்க இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய தாவேக நிர்வாகிகளும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்றேன் நான். இப்போ நான் சொல்றேன், திமுக நாங்களாம் இருக்கிறோம், எங்க கட்சி தலைவர் போய் எங்களால பார்க்க முடியுது, அவர் கூட ஒரு போட்டோ எடுத்துக்க முடியுது. நான் சேலஞ்ச் பண்றேன், தாவேக்காக ஊர் ஊரா தெரு தெருவா ஒரு வீடு வீடா போய் பிரச்சாரம் பண்ணாங்கல்ல, அவங்கள எத்தனை பேர் அவங்க தலைவரை சந்திச்சது வரைக்கும் ஒரு புகைப்படம் எடுத்திருப்பாங்க? ஆக்சசபிலிட்டி இருக்கா? இல்ல. சிம்பிளா யோசிச்சுக்கோங்க. அப்போ தொண்டனும் தலைவனும் பாத்துக்கிறாங்க திமுக கட்சியில, தொண்டனுக்கும் தலைவருக்கும் 1,000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு தாவேக கட்சியில. ஆனா அவன் தான் அவங்க அண்ணன் எங்க அண்ணன் பெருமை கொண்டாடுறான். அவங்க கையில ஆட்சி அதிகாரம் இருக்கும் போதே ஒரு 5000 பேர் தான் அவர் உள்ள விட முடியுது. அப்போ இதுதான் இயல்பு, அதுதான் நிலை. 5000 பேருக்கு மேல அந்த இடத்துல உள்ள விட்டோம்னா அங்க என்ன வேணா ஆகலாம், எந்த கேஷுவாலிட்டிஸ் வேணா ஆகலாம். தடுக்கிறதுக்காக கவர்மெண்ட் பண்ண வேண்டிய சிறந்த முன்னெடுப்பு தான் அது. நான் விஜய் அவர்களை பாராட்டுறேன். அந்த இடத்துல 5000 பேர் தான் வச்சு சின்னதா மீட்டிங், எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லாம விஜய் அவர்கள் ஒரு மீட்டிங்க ஆட்சிக்கு வந்து நடத்தி முடிச்சதை ஒரு திமுக இருக்கக்கூடியவர்களே பாராட்டுறாங்க, எல்லாருமே பாராட்டுறாங்க. அப்போ அது ரொம்ப நல்ல விஷயம். இதே மாதிரிதான் அவர் பண்ணணும்ன்ற நானு. ஆனா இதை வச்சு அவங்க வந்து என்ன அரசியல் பண்ண போறாங்கன்னு தெரியல நமக்கு. சரி, ஓகே. இப்போ இது அவர் வந்து முதலமைச்சரா பொறுப்பேற்ற பிறகு ஒரு வார்த்தை சொன்னாரு, கஜானாவை ஃபுல்லா காலி பண்ணிட்டு போயிருக்கு திமுக அரசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாரு, மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம் கொடுக்குறாரு, பயிர்க்கடனை வந்து முழுமையா ரத்து செய்யலாம், அதுலயே கொஞ்சம் தில்லுமுள் விளையாட்டெல்லாம் விளையாடுறாரு. இதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கிறது? ஒரு பொய் பிரச்சாரத்தை சொல்றாரா இல்ல எப்படி அப்படின்றத நம்ம எடுத்துக்க முடியும்? இப்ப கடன் மேட்டர் பத்தி சொல்ல வரீங்க தானே? ஆமா, இந்த பயிர் கடன் மேட்டர். இப்பதான் நான் வந்து ஒரு சின்ன ஒரு இது படிச்சுட்டு இருந்ததை பத்தி. நீ வளர்ந்த நாடு, உலகத்திலே வளர்ந்த நாடு யுனைடெட் ஸ்டேட்ஸ் 36 ட்ரில்லியன் கடன் இருக்குது. அதுக்கு அடுத்தபடி ஜப்பானுக்கு 9 ட்ரில்லியன் கடன், சைனாவுக்கு 4ல இருந்து 5 ட்ரில்லியன் கடன் இருக்குது. ஓகேவா? அப்படி பாக்குறப்ப தமிழ்நாடு வாங்கி உள்ள கடன், விஜய் அவர்கள் சொல்றால 10 லட்சம் கோடின்னு, தமிழ்நாடு எக்ஸாக்டா வாங்கினது 9.5 லட்சம் கோடி கடன். ஓகேவா? ஆனா தமிழ்நாட்டுடைய வரவு கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் எவ்வளவு தெரியுமா? 35.7 லட்சம் கோடி தமிழ்நாட்டுடைய வரவு. அப்படி பாக்குறப்ப ஆவரேஜா எவ்வளவு கடன் வாங்கலாம்னா நம்மளுடைய வரவுல 30% கடன் வாங்கிக்கலாம். அப்படி பாக்குறப்ப நம்ம வாங்குற கடன் 9.5 லட்சம் கோடி வெறும்
28.7% தான் நம்மளோட மொத்த வரவுல 28.7% நம்ம கடன் வாங்கியிருக்கோம். சிம்பிளா சொல்ல போனோம்னா, நீங்க 1 லட்சம் சம்பாதிக்கிறீங்கன்னா நீங்க ஒரு பேங்க்ல போய் எனக்கு ஒரு 10 லட்சம் கடன் கொடுங்கன்னு கேட்டீங்கன்னா தருவாங்களா? உடனே தந்துருவாங்களா? தர மாட்டாங்க. இதே நீங்க ஒரு 1 லட்சம் சம்பாதிக்கிறவங்க எனக்கு ஒரு 50,000 கடன் கொடுங்கன்னு கேட்டா தருவாங்களா? கண்டிப்பா தருவாங்க. அப்போ நமக்கு அதுக்கான வரவு இருக்குது, அதை பார்த்துதான் நமக்கு கடனே தரோம். அந்த வரவை தூக்கி ஹியூமன் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்றாங்க. அதே மாதிரி நான் இன்னொன்னு சொல்றேன், டைரக்ட் கேஷ் டிரான்ஸ்ஃபர் ஸ்கீமுக்கு வந்துட்டு யாருமே கடன் தந்துட மாட்டாங்க. ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம் டைரக்டா கேஷ் டிரான்ஸ்ஃபர் பண்றது தர மாட்டாங்க. அப்போ அது வந்து அதை கன்வெர்ட் பண்ணணும். எதுக்காக கன்வெர்ட் பண்ணணும்? இங்க இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டா இருக்கட்டும், நம்மளோட ரெக்கார்ட்ஸ் காட்டணும், நமக்கு இவ்வளோ ஏற்கனவே நமக்கு இவ்வளோ வரவு வருதுன்னு காட்டணும். அதை வாங்கினாதான் கடன் தருவாங்க. அப்படி சொல்றப்ப கஜானா காலியா இருக்குது. அப்போ போன வருஷம் தானே நமக்கு பொருளாதார உயர்வு ரெட்டை இலக்கில் வந்து 11.6% நமக்கு பொருளாதார வளர்ச்சி வந்துச்சு. அதை நம்மளா சொன்னோம். இப்ப இருக்கக்கூடிய நம்ம கொள்கையிலே நமக்கு எதிரியா இருக்கக்கூடிய பாஜக நடத்துறது ஒன்றிய அரசு. அந்த ஒன்றிய அரசு வெளியிடுது, அதுல வந்து 17.6% நம்ம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம்னு சொல்றாங்க. அப்போ அந்த வளர்ச்சியை வச்சுக்கிட்டு அந்த வளர்ச்சி வச்சு கஜானாவுக்கு காலி பண்ற திமுக அரசு போயிருக்குது. இது சிம்பிளுங்க. அவருடைய அந்த அரசினுடைய இயலாமைய அக்செப்ட் பண்ணிக்க முடியாம அந்த பிளேமையும் தூக்கி திமுக மேல போடுறது சிம்பிள். இப்போ அவர் வந்து விஜய் வந்து எல்லாத்தையும் ஈஸியா திமுக மேல பழிய போட்டுட்டே மக்களை முட்டாளாக்குறாரா? நான் முட்டாளாக்குறாரு நான் சொல்லல. மக்கள் என்னைக்கும் முட்டாள் கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுக்கு எப்போ யாரை தேர்ந்தெடுக்கணும் தெரியும், எப்போ யார் எதுக்கும் தெரியும். தமிழ்நாடு மக்களை பொறுத்தவரை அவங்க முட்டாள்னு வந்து நம்ம எந்த ஒரு யாருமே சொல்லக்கூடாது. இவர் சொன்னோன்னா நம்ம தான் தப்பு கணக்கு போடுறோம்னு அர்த்தம். மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்தாங்க, ஆனால் அது மிகப்பெரிய ஏமாற்றம் ஆகி போய் கிடக்குது. இவர் வந்து தூய அரசியல் பீப்புள் மேண்டேட் எலெக்ஷன் நேரத்தில் சொன்னாங்க. அடுத்த ஒரு வாரத்தில் அவரே பார்த்தா குதிரை வேரம் பண்றாரு. அவர் வந்து கம்யூனல் ஃபோர்ஸ் சேர்த்துக்க மாட்டேன்னாரு. அடுத்த ஒரு வாரத்திலே பாமக பிஜேபி அவங்களுடைய ஆதரவா ஜெயிச்ச அமமுக எம்எல்ஏ விலைக்கு வாங்கி வைக்கிறாரு. அப்போ பீப்புள்ஸ் மேண்டேட்னு சொன்னவர், தீய சக்தின்னு திமுக சொன்னவர், திமுகவினுடைய வாக்காளர்கள்லாம் சேர்ந்த அவங்களுடைய பிரதிநிதியா இருக்கக்கூடிய விசிக எம்எல்ஏவோ எம்எல்ஏவோ காங்கிரஸ் எம்எல்ஏவோ அவங்களை தூக்கிட்டு வந்து அமைச்சரவையில் பங்கு வைக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா தான் மக்கள் ரியலைஸ் ஆவாங்க. இப்போ 2,000 ரூபா கொடுக்குற நிறைய கொடுத்தாரா? இல்லை. அந்த நம்மளுடைய மாமன் சீர் கொடுக்குறாரு, தாய் மாமன் சீர் கொடுக்குறாரு, அண்ணன் சீர் கொடுக்குறாரு, அதை பத்தி மூச்சு விட்டாரா? இல்லை. சிங்கப்பெண்கள் அதிரடி படையை வந்து இனாகரேட் பண்ணுவாரு, இனாகரேட் பண்ணாம கிரக பேசத்துக்கு போயிட்டாரு. இப்போ அடுத்தது ஒன் வீக்ல இனாகரேட் பண்றேன்னு திருச்சி மீட்டிங்ல சொன்னாரு. அந்த 1 வீக் இப்போ வந்துருச்சு. எப்போ டேட் சொன்னாரா? முன்னாடி என்ன சொன்னாரு? சிங்கப்பெண்கள் இப்ப இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னாரு. ஸ்டிக்கர்லாம் ஒட்டினாங்க ஒரு காருக்கு, நம்ம அம்மா பெட்ரோலு, அது பிங்க் பெட்ரோலு. அதுக்கப்புறம் அதுல சிங்கப்பெண்கள் அதிரடி பண்ணின்னு அதுக்கு ஒட்டினாங்க. அந்த பெட்ரோல்லாம் எங்க போச்சு இப்ப? அப்போ அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் ஒன்று பூசி மொழி மக்கள் கிட்ட சொல்லி அந்த வெறுப்பை தூக்கிட்டு திமுக மேலே போட்டால் தான் எஸ்கேப் ஆயிடலான்னு சொல்லி தான் நினைக்கிறேன் நான் பார்க்குறேன். ஓகே. இப்போ அவர் சொல்கிற விஷயத்த ஒன்று ஏற்றுக்க முடியுதுல. நீங்கள் 6 மாதம் டைம் கொடுப்பேன் நீங்கள், ஆனால் 6 மாதம் டைம் கொடுக்காம அவர் இந்த அளவுக்கு நெருக்கடி கொடுத்தா அப்பா அவர் என்ன பண்ணுவார்? நீங்கள் 6 மாதம் டைம் கொடுக்கலாங்க. 6 மாதம் தலையே போகிற சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னா அமைதியாக இருக்கணும். மதிய நேரத்தில் 6 மாதத்துல தமிழ்நாடு அழிஞ்சே போயிடுச்சுன்னு என்ன பண்ணுறது? 6 மாதத்துக்குள்ள ஒரு பாலியல் வன்கொடுமை நடக்குது, ஒரு 10 வயசு குழந்தைக்கு அந்த ஒரு பிரச்சனை நடக்குது. அதை பார்த்து நம்ம அதுக்கு கண்டனம் தெரிவிக்காம அதை எதிர்த்து பேசாம அரசுக்கு அழுத்தம் கொடுக்காம இருந்தோம்னா நம்ம குற்றவாளி ஆயிடுவோம். அந்த 6 மாசத்துல தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமை மோசம் போச்சுன்னா நம்ம குற்றவாளி ஆயிடுவோம். அந்த 6 மாசத்துல சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சுன்னா நம்ம குற்றவாளி ஆகும். இவங்க வந்து பார்கள் மூடுன்றாங்க, பக்கத்துல ஏசி பார் திறக்கிறாங்களே. இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து ஒரு கண்டனம் தெரிவிக்கின்றது அங்க இருக்கக்கூடிய கட்சிகளுடைய பணி. ஏன்னா கட்சின்றது ஆட்சி அதிகாரத்தை தாண்டி மக்கள் உரிமைகளுக்காக தான் இங்க இருக்கக்கூடிய கட்சிகள், திராவிட கட்சிகளாக இருந்தாலும் சரி, எந்த கட்சிகளாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடுடைய கட்சிகள் அவங்களுடைய பணியை செய்யறாங்க. அப்படி பொறுத்தபடி பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் குரல் எழுப்புவோம், நேரடியாக விமர்சிக்க மாட்டோம் தான் சொன்னோம். ஆனா விமர்சனம் பண்ற மாதிரியே இவரே அதுக்கான சூழ்நிலை வாய்ப்பு அமைச்சு கொடுத்துறாருல. இவரே திருச்சியில போயிட்டு சம்பந்தம் இல்லாம கோர சக்தி, பாரசக்தி, தூர சக்தி, தீர்ந்து போன சக்தி, ஊர்ந்து போன சக்தின்றாரு பேப்பர் எடுத்து பார்த்து. அப்போ ஆட்சியிலே இருக்கிற தாவேகா விமர்சித்தது தப்பா, ஆட்சியிலே இல்லாத திமுக அவர் விமர்சிச்சது மட்டும் ரொம்ப பெரிய கரெக்டான விஷயமா? சரி, இப்போ கடைசியா ஒரு கேள்வி என்னன்னா, இந்த ஜென்சி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து திமுகவில் எந்த பேர் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்து நீங்க நினைக்கிறீங்க? ஜென்சின்றது பொறுத்தவரை இப்போ நாங்க வந்து ஒரு தன்னார்வலர்களாக சேர்ந்து நாங்க தொடங்கின அந்த இது வந்து இப்போ தமிழ்நாடு ஃபுல்லா பண்றாங்க. இப்போ தமிழ்நாடு ஃபுல்லா தஞ்சாவூர்ல வந்து ஈஸ்வரமூர்த்தின்ற ஒரு நண்பர் எடுத்து பண்றாரு,
கோயம்புத்தூர்ல சில நண்பர்கள் அன்சாரி அது மாதிரி சில பேர் பண்றாங்க, கன்னியாகுமரியில சில பேர் பண்றாங்க. அவங்கலாம் வந்து எப்படின்னா கட்சியினுடைய ஆதரவாளர்கள் அனுதாபிகளா இருந்தாலும் அவங்களுக்கு கட்சியின் மூலியமா வந்து அவங்க ஒரு நிர்வாகிகளோ தாய் கழக நிர்வாகிகள் அந்த மாதிரிலாம் அவங்க கிடையாது. அப்போ அவங்க வந்து சில ஃப்ரெண்ட் சர்க்கிளை உருவாக்கி அவங்களோட சொந்த பணத்தை போட்டு இல்லை அவங்க வந்து சில பேர்கிட்ட போய் கையேந்தி காசு கேட்டு சில ஃபண்டை வாங்கி ஒரு விஷயத்த நடத்துறாங்கன்னா அதுக்கு சோசியல் மீடியாவில் அவ்வளோ பெரிய எழுச்சி இருக்குன்னா அந்த எழுச்சி வந்து எப்படி வந்ததுன்னா கொள்கை உணர்வு மிக்கவர்கள் தமிழ்நாட்டில் நின்று இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த கொள்கை உணர்வு மிக்கவர்கள் அது ஜென்சி தலைமுறையிலயும் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த கொள்கை தான் தமிழ்நாட்டு அரசியல தீர்மானிக்குதுன்னா அந்த கொள்கை வழி இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டமைச்ச அண்ணா தான் தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிறார். அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது கொண்டு வந்த திட்டங்களா இருக்கக்கூடிய மகளிர் உரிமை தொகை, மகளிர் விடியல் பேருந்து பயண திட்டம், நான் முதல்வன், தமிழ் புதல்வன், இல்லம் தேடி கல்வி, தாயுமானவர் திட்டமா இருக்கட்டும், இன்னுயிர் காக்கும் நம்மை காக்கும் 48 திட்டமா இருக்கட்டும், உங்களுடன் ஸ்டாலின் திட்டமா இருக்கட்டும், இந்த மாதிரி திட்டங்கள் வந்து இன்னும் தமிழ்நாட்டை தடையில்லாம செயல்படுதுன்னா அது வரைக்கும் தமிழ்நாட்டை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் ஆட்சி பண்றாருன்னு அர்த்தம். கூடிய சீக்கிரம் இந்த எழுச்சியான இந்த தன்னெழுச்சியான இந்த ஜென்சி கூட்டங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக நடக்குது. கூட்டங்களாக மட்டும் நடக்காம மக்கள் நல பணிகளும் செய்யறதா இருந்தாங்க. சில பேர் வந்து ஜென்சி பிளட் டொனேஷன் கேம்ப்லாம் சில பேர் பண்ணிருக்கிறாங்க. ஸோ திமுக தொடர்ந்தது இப்படிதான், மன்றங்களா ஊர் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணாங்க. அது வந்து கட்சியா மாறிச்சு, எழுச்சியா மாறிச்சு, ஆட்சியை பிடிச்சவங்க 75 வருஷமா அந்த கட்சி இப்போ இருக்குது. அந்த கட்சியை இப்போ அடுத்த தலைமுறையினர்கள் தாங்க எதனால பயனடைஞ்சோமோ அந்த பயனாளிகளா இருக்கக்கூடிய இந்த தலைமுறைகள் அந்த கட்சியை வந்து தூக்கி நிறுத்துற பணியில ஈடுபடுறாங்க. இப்போ நீங்க சொல்றத வச்சா நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா, டிஎம்கேல இருக்கிற ஜென்சி கொஞ்சம் பொலிட்டிக்கல் நாலேஜ் உள்ள இருக்கிறாங்க, தாவேக்கால இருக்கிற ஜென்சி பொலிட்டிக்கல் நாலேஜ் இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? பொலிட்டிக்கல் நாலேஜ்ன்றது பாலிடிக்ஸ் அப்சர்வ் பண்ண தான் கிடைக்கும். இப்போ சட்டமன்றத்தை இதுக்கு முன்னாடி சில பேர் பார்க்கல, சட்டமன்றத்தை நிறைய பேர் பாக்குறாங்க. அப்போ சட்டமன்றத்துல யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்கன்றது அவங்களுக்கு இப்பதான் பாக்குறாங்க. அவங்க வந்து சின்ன வயசுல வேட்டைக்காரன் படம் பார்த்தாங்க, அங்க இருக்கக்கூடிய வில்லனை வந்து விஜய் அவர்கள் தூக்கி போட்டு அடிக்கிறத பார்த்தாங்க. போக்கிரி படம் பார்த்தாங்க, பிரகாஷ் ராஜ் வந்து விஜய் தூக்கி போட்டு அவர் அடிக்கிறத பார்த்தாங்க. அப்போ விஜய் வந்து அவருக்கு மாஸ் ஹீரோவா தெரிஞ்சாங்க. இப்ப சட்டமன்றத்துல உதயநிதி ஸ்டாலின் தான் வந்து அவரோட கேள்வி கணைகளால தொலைகிறார் அவரை. அப்ப அவர் வந்து அமைதியா உட்காந்துரு விஜய் அவர்கள். அப்போ அவங்களுக்கு வந்துட்டு யாரு இப்ப இந்த இடத்துல யாரு மாஸ் காட்டுறான்னு பாக்குறாங்க. அப்படி இந்த இடத்துல வந்து மாசா இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தையோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களையோ மற்றும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அவங்க சிறப்பா கேள்வி எழுப்பியிருந்தாங்க, பேசியிருந்தாங்க. அப்ப இவங்கெல்லாம் வந்து அவங்க மத்தியில வந்து ஒரு ஸ்டாரா உருவாவாங்க. அப்போ அங்க இருக்கக்கூடிய ஜென்சிகளுக்கு வந்து அரசியல் பார்ப்பாங்க. இவங்க ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அதை பத்தி ஆராய்ச்சி பார்ப்பாங்க, சும்மா இருக்க மாட்டாங்க. அந்த ஆராய்ச்சி பார்த்து வரலாறு தெரிஞ்சுப்பாங்க, யாரால வந்து இந்த தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சதுன்னு தெரிஞ்சுப்பாங்க. ஸோ கண்டிப்பா அவங்க பொலிட்டிசைஸ் வந்து தாவேக்காக்கு ஓட்டு போட்டாங்க மட்டும் இல்லை, பொதுவாக இருக்கக்கூடிய எல்லா யங்ஸ்டர்ஸும் பொலிட்டிசைஸ் ஆவாங்க. அவங்களுக்கான கொள்கை வந்து யார் உறுதிப்பாடாக இருக்கோ அந்த கட்சியை பின்தொடர ஆரம்பிப்பாங்க. ஓகே, உங்க நேரத்தை ஒதுக்கி எங்களோட இணைந்தமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி.